அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி வாழைப்பூ வடை மத்தியானம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாம் ஊற போட்டிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ தான் 6 மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு. அப்புறம் பருப்பெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஊற வச்சு பருப்பெல்லாம் ஃப்ரிட்ஜில் உள்ள எடுத்து வச்சுட்டு இப்போ தான் சாயங்காலமாக அரைச்சி இப்போ தான் சுட்டேன். பாருங்கள், கரண்ட்டு திடீர்னு எதிர்பாராமல் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஆளுக்கு 2 வடை சாப்பிட்டு டீ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எங்களோட பால் பசும்பாலில் உள்ள ஆடையை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஆடை பார்த்திங்கன்னா என்ன கனமாக இருக்குது. நீங்கள் பால் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மேத்தட்டில் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் மூடி போடாமல் அந்த பாலை வச்சிட்டிங்கன்னா நல்ல கனமாக ஏடு அப்படி ஆடை பெருசாக விழுகும் உங்களுக்கு. இது 3/4 லிட்டர் பால். இதோட ஆடை பாருங்கள் என்ன திக்காக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நான் நேற்று எடுத்து வச்சது இது இப்போ நம்ம எடுத்து போட்டு பாருங்கள் என்ன ஒரு கனமாக இருக்குது பாருங்கள். இது நாளைக்கு நம்ம உர ஊற்றிட்டு அப்படி மோராக கடைஞ்சி வச்சுருவேன். நான் தயிராகவே எப்போவுமே ஊற்றிக்கிறதில்ல, மோராகவே கடைஞ்சி வச்சுருவோம். டாக்டர் மோர் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க, நிறைய தயிர் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி நம்ம ஆடை எடுத்து வச்சுட்டு இப்போ சூடாக ஒரு டீ போட்டுக்கலாம். இப்போ நமக்கு மத்தியானம் போட வேண்டிய வடை இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சூடாக நம்மளோட வாழைப்பூ வடை. இப்போ நம்ம இஞ்சி போட்டு டீ போட்டுக்கலாம். நான் சின்னதாக ஒரு இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நச்சுட்டு நம்ம டீ போட்டுக்கலாம். இஞ்சி டீ போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச இஞ்சியை நச்சுட்டு அதில் போட்டுக்குவோம். அது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டீ தூள் சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா 3 ரோசஸில் நேச்சுரல் கேன் டீ தூள். இது போட்டுக்கலாம். இதில் ஏலக்காய், அடிமதுரம் எல்லாமே இருக்குது, துளசி, இஞ்சி எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு கொஞ்சம் காரசாரமாக குடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளோட டீ தூளை இப்போ சேர்த்துக்குவோம். இப்போ நான் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ சீனி நம்ம டீ தூளோடு போடக்கூடாது. எப்போவுமே தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தான் இப்போ வடிகட்டின டீயை ஊற்றி நம்ம மொத்தமாக டீக்கு கொஞ்சம் சர்க்கரை கூடுதலாக தேவைப்படும். இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால இதில் 3.5 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நம்ம டீ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. கொஞ்சம் ஏலக்காய் தூள் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா டீயில் உள்ள ஏலக்காய் தூள் ரொம்ப அவ்வளோ வாசமாக இருக்கிறதில்ல. எங்களுக்கு ஏலக்காய் தூள் போட்டால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், மார்னிங் ரொட்டீன் ஒர்க் இன்றைக்கி கரண்ட் இல்லாதனால எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு. என்னென்னா நான் இன்றைக்கி சமையலே வேறு மாதிரி செய்வோன்னு நினச்சிட்டு இருந்தேன். வாழைப்பூ வடை, காலிஃப்ளவர் சூப் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் காலையில் 8:30க்கெல்லாம் வாழைப்பூலாம் எடுத்துட்டேன். பருப்பெல்லாம் ஊற வச்சாச்சு. கரெக்டாக 9 மணிக்கு கரண்ட்டு போயிடுச்சு. அப்போ என்னால் அரைக்க முடியல பருப்பெல்லாம். அப்புறம் அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்போ சமையலும் இன்றைக்கி மாறி போச்சு. முள்ளங்கி சாம்பார், காலிஃப்ளவர் பொரியல் ஆயிடுச்சு மாற்றி. இப்போது ஊற வச்ச பருப்பு நாளைக்கு இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி புளிச்ச வடை வந்துடும். அதனால் பரவாயில்ல, ஈவினிங் ஸ்நாக்ஸாக வடையை சுட்டு சாப்பிட்றலாமேன்னு இப்போ வடையை சுட்டாச்சு. இப்போ தான் சுட்டு இறக்கினேன். சட்டி பாருங்கள். அதோட சரி கூட சூடாக 1/2 டம்ளர் டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கரண்ட்டு திடீர்னு எதிர்பாராமல் போணுச்சுன்னா நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அது கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, என்ன சமையல் அப்படின்னு, அந்த மாதிரி கரண்ட்டு போகிற சமயத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கிண்ணத்தில் சர்க்கரை போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொதி வந்த டீயை இதில் நம்ம சேர்த்து வடிகட்டிக்கலாம். இப்போ நம்மளோட இஞ்சி டீ சூப்பராக பசும்பால் டீ. இது பாக்கெட் பால் கிடையாது. வடிகட்டின நிமிஷம் இல்லாமல் உடனே உங்களுக்கு ஆடை வந்துடும். பாருங்கள், உடனே ஆடை வந்துடுச்சு. டீயில் உள்ள இதே அப்படி தான் டக்குன்னு எடுத்த உடனே சாப்பிடணும். டீலாம் நேரம் கழிச்சு ஆற வச்சு அப்புறம் சூடு பண்ணிலாம் சாப்பிடக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூடான டீயும் வடையும், அதாவது மத்தியானம் போட வேண்டிய வடை சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மாறி போச்சு. சூப்பராக நல்ல முறுமுறுன்னு வாழைப்பூ வடை. நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. நல்லா முறுமுறுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வாழைப்பூ வடை போட்டிருக்கோம், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய மாலை பொழுது வணக்கங்கள்.